அனைவருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர் பிடிஎம்ஏ சங்கத்தின் தரகர் அமைப்பின் மாநில அமைப்பாளர் நமது களப்போராளி எஸ்.கே. ராஜா அவர்கள் நம்மோடு உள்ளார். வணக்கம். வணக்கம் சார். அதாவது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு நமது சங்கம் ஏன் ஆதரவு கொடுக்குது அப்படின்ற பத்தி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குமாறு. இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நல சங்கம் கடந்த 31/12/2022 அன்று எங்களுடைய அகில இந்திய தலைவர் டாக்டர் விருகே வி.என். கண்ணன் அவருடைய தலைமையில எங்களுடைய சங்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு முழுமையான ஆதரவு கொடுத்தது. அந்த ஆதரவு கொடுத்தது என்பது பார்த்தீங்கன்னா, தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஏழை கூலி நிலத்தரகர்களுக்கு அமைப்பு சாரா பட்டியலில் அங்கீகாரம் வேண்டும் எனவும், எங்களுடைய சங்கம் தொடர்ந்து 23 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த மக்களுக்காக தொடர்ந்து போராட்டங்களை அமைத்து வருகின்றது. அந்த வகையில இந்த தொழில் செய்கின்ற இந்த மக்களுக்கு நிலத்தரகர் அமைப்பிற்கு தனி நலவாரியம் அமைத்திட வேண்டியும் தொடர்ந்து நாங்கள் பாடுபட்டு வருகின்றோம். பல அரசியல் கட்சிகள் தொடர்ந்து எங்களுடைய சங்கம் ஒவ்வொரு காலகட்டமாக ஆளுகின்ற அரசுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் தொடர்ந்து எங்களுடைய குறைகளையும் எங்களுடைய பிரச்சனையும் சொல்லிட்டு வந்தோம். அந்த அடிப்படையில தற்பொழுது மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் அண்ணன் திரு எடப்பாடியார் அவருடைய தலைமையில அமைகின்ற ஆட்சியில எங்களுக்கு இந்த தொழில் செய்கின்ற, குறிப்பாக இந்த இடம் வாங்குகின்ற விற்கின்ற இந்த கூலி நிலத்தரகர்களுக்கு கண்டிப்பாக தனி நலவாரியம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி நாங்கள் தற்பொழுது தார்மீக ஆதரவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு கொடுத்துள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தேர்தல் களப்பணி இந்த 2026 இந்த 234 தொகுதிக்கும் நம்ம சங்கம் எப்படி செய்யறாங்கன்றத, அதாவது தமிழகத்துல ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பது இப்ப தற்பொழுது ஒரு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில எங்களுடைய சங்கம் பாத்தீங்கன்னா, ஏதோ பேருக்காக போயிட்டு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரை சந்திச்சு ஏதோ ஆதரவு கடிதம் கொடுத்தோன்ற மாதிரி இல்லாம, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் எங்களுடைய சங்கத்தினுடைய தோழர்கள் தரையில இறங்கி, அதாவது எப்படி சொல்றதுன்னா, பேருக்காக ஏதோ நம்ம கொடுத்தோம் அப்படின்றது இல்லாம தமிழகம் முழுவதும் ஒரு கிரவுண்ட் இருக்கு. எங்களுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல 38 மாவட்டங்களா இருந்தாலும் தமிழகத்துல குறைஞ்சபட்சம் 60 மாவட்டங்களுக்கு மேல இருக்கக்கூடிய எங்களுடைய கட்டமைப்பு. அதை தாண்டி 234 தொகுதிகளிலும் எங்களுடைய சங்கத்துடைய தோழர்கள் இருக்கின்றார்கள், நிர்வாகிகள் இருக்கின்றார்கள். அதை விட தாண்டி என்னன்னா, நாங்க தற்பொழுது எங்களுடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தேர்தல் பொறுப்பாளர்களாக 234 தொகுதிகளிலும் தேர்தல் பொறுப்பாளர்கள் நம்ம அறிவிக்கப்பட்டு, அந்த 234 தொகுதி பொறுப்பாளர்களும் பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதுல இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு நேரடியாக களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுல குறிப்பாக தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளும் நேரடியாக எங்களுடைய சங்க நிர்வாகிகள் சங்க பொறுப்பாளர்கள் நேரடியாக சென்று அந்த வேட்பாளர்களை நேரடியாக முதல்ல எங்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா எங்களுடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை லிஸ்ட்டை அந்த இடத்துல கொடுக்குறோம். ஏன்னா பேருக்காக நாங்க ஏதோ கொடுத்தோன்றது இல்லாம அதுல பாத்தீங்கன்னா வெளிப்படையான ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைஞ்சபட்சம் 500 உறுப்பினர்கள், 800 உறுப்பினர், 1000, ஒரு சில மாவட்டங்கள் 2000, 3000 உறுப்பினர்களா இருக்கின்றார்கள். அப்போ அந்த உறுப்பினர் அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டு, அதுல குறிப்பாக அந்த தொகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய உறுப்பினர் லிஸ்ட்டை கொடுத்து, அதன் மூலியமாக அங்க களப்பணிகளை நாங்க செய்து கொண்ட கட்டமைப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். அதிலும் குறிப்பாக அண்ணன் திரு எடப்பாடியார் அவர்களை நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சராக உட்கார வைப்பதில் எங்களுடைய ஐஎன்ஆர் பிடிஎம்ஏ சங்கம் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதை மாற்று கருத்தில்லை. இப்போ நீங்க 234 தொகுதிக்கு சங்க சார்பா பொறுப்பாளர்களை போட்டிருக்கேன்னு சொன்னீங்க, அதை வரவேற்கிறோம். ஆனா நீங்க பொறுப்பாளராக இருக்க நம்ம விருகம்பாக்கம் தொகுதியில நிக்கிற நம்ம விருகே வி.என். ரவி அவர்களோட தொகுதி எப்படி இருக்குன்ற கால நிறுவனத்தை, ஏன்னா நீங்க அதுக்கு பொறுப்பாளராக இருக்கிறதால இந்த கேள்வியை நாங்க முன்னெடுக்கிறோம். அதாவது தமிழகத்துல 234 தொகுதிகளிலும் நாங்க பொறுப்பாளர் போட்டிருக்கிறோம். எங்களுடைய ஐஎன்ஆர் பிடிஎம்ஏ சங்கத்துடைய ஒரு மூத்த உறுப்பினர், எங்களுடைய சங்கத்தினுடைய தலைவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர், எங்களுடைய மதிப்புக்குரிய அண்ணன் திரு விருகே வி.என். ரவி அவங்க பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தற்பொழுது விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில தற்பொழுது நான் மாநில அமைப்பாளராக தமிழகம் முழுவதும் பம்பர போல சுழன்று கொண்டு எல்லா மாவட்டத்திலும் எல்லா தொகுதியில் பொறுப்பாளர்கள் போட்டு எல்லா மாவட்டத்தில் பிரச்சாரம் நாங்கள் மேற்கொண்டாலும் எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் தொகுதி என்பது மிக மிக முக்கியமானது. அதுல குறிப்பாக அண்ணன் திரு விருகே வி.என். ரவி நிற்கக்கூடிய இந்த விருகம்பாக்கம் தொகுதி, அதுலயும் குறிப்பாக அது எனக்கும் சொந்த தொகுதி. அந்த வகையில தொடர்ந்து அதுக்குண்டான கட்டமைப்புகளை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாகம் வாரியாக, ஒவ்வொரு வட்டம் வாரியாக, ஒரு பகுதி வாரியாக அதுக்குண்டான கட்டமைப்பை செஞ்சுட்டு இருக்கிறோம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி கூட பாத்தீங்கன்னா எங்களுடைய ஐஎன்ஆர் பிடிஎம்ஏ சங்கத்தின் சார்பாக
அண்ணன் திரு விரிகை ரவி அவர்களை சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளருக்கு அறிமுக கூட்டம் என்பது நாங்க செய்கின்றோம். இப்ப பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி மட்டும்தான், கூட்டணியில் இருக்க கட்சி மட்டும்தான் இது போல எல்லாம் செய்வாங்க, வேட்பாளர் அறிமுகப்படுத்த உண்டு. ஆனா ஒரு சங்கமாக இருந்து கொண்டு அரசியல் கட்சிக்கு நிகராக நாங்க தற்பொழுது வருகின்ற செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி சென்னை எம்ஜிஆர் நகர்ல அண்ணன் திரு விரிகை ரவி அவர்களை நாங்க அறிமுக கூட்டம் நடத்துகின்றோம். அந்த அறிமுக கூட்டத்துல இங்க இருக்கக்கூடிய விருகம்பாக்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தென்சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய, குறிப்பாக எங்களுடைய கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் தலைவர்கள் நேரடியாக வரவழைத்து அந்த விழா மேடையில அண்ணன் திரு ரவி அவர்களை நாங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு, தொடர்ந்து எங்களுடைய தோழமை சங்கங்கள் இருக்கக்கூடிய பல சங்கங்களையும் ஒன்றிணைச்சு, ஏற்கனவே அண்ணா எடப்பாடி அவர்களிடத்துல நேரடியாக நாங்கள் 30 சங்கத்துக்கு மேல எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி அவருக்கு ஆதரவு கொடுத்திருந்தோம். அந்த வகையில தமிழகத்துல எல்லா தொகுதியிலும் எங்களுடைய கூட்டமைப்பு நிர்வாகிகளும் சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுல குறிப்பாக விருகம்பாக்கம் தொகுதியிலும் நிச்சயமாக எங்களுடைய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை சங்கத்தில தோழர்களை வரவழைத்து ஒரு மாபெரும் அளவில் ஒரு கூட்டத்தை நடத்தி அண்ணன் திரு ரவி அவர்களுடைய வெற்றி பெற செய்து கொண்டன முழுமையான கட்டமைப்பை உணர்வுபூர்வமாக, உண்மையாக, நிச்சயமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் என்பதை இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.